the bell icon on YouTube and don't miss another update. ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியே தீரும் அப்படிங்கிறது முதல் நாளே அறிவிக்கப்பட்டது தான். அங்கே வரையும் போனாதான் ஹமாஸை முழுமையாக வேட்டையாட முடியும் அப்படிங்கிறது இஸ்ரேலோட வார் கேபினட்டோட எண்ண ஓட்டம். அதை நோக்கி தான் அவர்களோட முழு யுத்த திட்டமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. மக்கள்களை பெரிய அளவு வெளியேற்றுறார்கள். கிடைக்கிற கேப்லாம் ரோட் மேப் போட்டு மக்களை வெளியேற்றிட்டே இருக்கார்கள். இதுக்கு நடுவுல தான் ஹமாஸ் பேச்சுவார்த்தையில உடன்பாடு, போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இஸ்ரேலை பொறுத்தவரை அதை காதிலே வாங்கிக்கல. காரணம் அதுல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே எனக்கு தெரியாதரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குளறுபடிகளை பண்ணி இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிருச்சு. காரணம் முதல் கட்டமா இஸ்ரேலோட டிமாண்ட் என்ன அப்படின்னா அதுல என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னே எனக்கு தெரியல போங்கடான்ட்டாங்க. அதுக்கப்புறம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது காசாவோட மற்ற பகுதிகளுக்கு தான் செல்லுபடியாகும். அதாவது பணைய கைதிகளை விடுவிச்சதுக்கு அப்புறம் போர் நிறுத்தம் அந்த சைடு ஹமாஸ் சைடு, இஸ்ரேல் சைடு பணைய கைதிகளை விடுவிச்சு வச்சதுக்கு அப்புறம் போர் நிறுத்தம். ஆனா அந்த போர் நிறுத்தத்துல ரஃபா பகுதி வராது. மற்ற பகுதிகளில் போர் நிறுத்தம், மக்கள்கள் போய் இருந்துக்க வேண்டியதுதான். ரஃபால நாங்க தொடர்ந்து வேட்டையை நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு. ஏறக்குறை இது பேச்சுவார்த்தைக்கு நான் வரலப்பா அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு சமந்தான். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில மீண்டும் மிகப்பெரிய குளறுபடி. யாரை யார் கண்ட்ரோல் பண்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்கா தடாலடியா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய இராணுவ உதவிகள் நிறுத்தப்படும் அப்படின்ட்டாங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா அமெரிக்கா வரலாற்றுல நடந்தா 40 வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்னு ஏத்துக்கலாம். சரி, அமெரிக்கா இப்படி தடாலடியா கைவிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா கைவிடுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. அமெரிக்கா அம்புட்டு நல்ல பிள்ளை கிடையாது. ஆஹா, ரஃபா பகுதி தாக்குதல், மக்கள்லாம் செத்து போவார்கள் அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுறதுக்கு. ஒருவேளை அமெரிக்காவுக்கு அங்க மைலேஜ் இல்லையோ அப்படின்னு நினைச்சா அப்படியும் சொல்ல முடியாது. ரஃபா பகுதி தாக்குதல்லையும் மைலேஜ் எடுக்கும் அமெரிக்கா, தாக்காம இருக்கும் போதும் எடுக்கும். அந்த விளையாட்டை தான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மேல பார்த்தோம் அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் இந்த பக்கம் பைடன், இல்ல நெதன்யாவு நிர்வாகத்துக்கும் இந்த பக்கம் அமெரிக்க நிர்வாகத்துக்கும் ஒத்து போல, செட் ஆகல அப்படிங்கிறதா. 2 பேர்களுக்குள்ள 1000 மனக்கசப்பு இருந்தாலும் 2 பேரும் இணைந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சே தீருவார்கள். இது அமெரிக்கா இஸ்ரேலோட அரசியல். இன்னைக்கு நேத்து கிடையாது, பல காலங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவுக்குள்ள இஸ்ரேலுக்காக லாபி செய்யறதுக்கு 1000 லாபி குழுக்கள் இருக்கார்கள். அதனால அதை தாண்டி அமெரிக்கா ஒன்றும் இங்க மாற்ற போறது கிடையாது. அப்படி இருந்து ஏன் விலகிறார்கள் அப்படின்னா, ரஃபா பகுதி தாக்குதல் ஒரே அடியா அமெரிக்கா இஸ்ரேல்னு கார்னர் பண்ண முடியாம அமெரிக்கா வெளியில வந்து நிக்குது. வெளியில வந்து எதுக்கு நிக்குது அப்படின்னா, இஸ்ரேலை பாதுகாக்க தான் நிக்குது. இப்ப வரக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அமெரிக்கா நடுவுல நின்று சமாளிக்கும். இஸ்ரேலை மிரட்டிக்கிட்டே இருக்கும். இஸ்ரேலை பொறுத்தவரையும் ஒரு முழு யுத்தம் நடத்தி அங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எடுக்க முடியும். ஆனா அதுக்கு இந்த சைடு எந்த சைடும் தலைவலி இல்லாம இருக்கணும் இஸ்ரேலுக்கு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹிஸ்புல்லா உள்ள இறங்கும், ஈரான் உள்ள இறங்கும். ஆனா மெல்ல மெல்ல தாக்குதல் வேட்டைகள் அப்படின்னு தொடர்ந்தா ஏறக்குறைய ரஃபா பகுதியை இன்னும் சில மாசங்களுக்கு எப்படி காசா யுத்தம் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் கழிச்சு ரஃபாக்குள்ள நுழையிறார்கள். இதே காலக்கெடு ரஃபா பகுதியை மட்டுமே மையமா வச்சு ஐடிஎஃப் ஆப்ரேட் பண்ண போகுது அப்படின்னா கணிசமான வெற்றியை பெற முடியும். அதை நோக்கி தான் இஸ்ரேல் நகருது. யுத்தமும் கிடையாது, அதே சமயம் வேட்டை தொடர்ந்துகிட்டே இருக்கும். உள்ளூர்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் கடந்து போகணும். அதுக்கான வேலைகளை தான் அமெரிக்கா பார்க்குது பக்காவா. சரி, அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்காட்டி இஸ்ரேலால தாக்குதல் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டா தாக்குதல் நடத்த முடியும். கூடுதலான நாட்கள் நடத்த முடியாது. அதே சமயம் அமெரிக்கா இப்ப இவங்க செலவு பண்றதுக்கு மறுபடியும் அமெரிக்கா தான் ரீஃபில் பண்ண போகுது. அதனால இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்களும் முழு அளவு யுத்தம் இல்லாம மெல்ல தாக்குதல் திட்டமா இன்ச் பை இன்ச்சா முன்னேற போறார்கள். அப்படி இருந்தும் இவர்களுக்கு பேக்கப் தேவை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரிட்டன் எல்லாமே செய்யும், எல்லா உதவிகளும் செய்யும். அமெரிக்கால இருந்து பிரிட்டன் போகும், பிரிட்டன்ல இருந்து இஸ்ரேல் வரும், இல்ல நேரடியாவே பிரிட்டன்ல இருந்து இஸ்ரேல் வரும். அந்த மாதிரி ஒரு பக்காவான கூட்டணி போட்டுதான் ரஃபா பகுதிகளுக்குள்ள ஐடிஎஃப் முன்னேறி போகுது. இதுதான் தெளிவான ரோட்மேப் இந்த நாடுகளுக்கு. ஆனா அதே சமயம் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஈகோ வெடிக்கும்.
எல்லாருக்குள்ளயும் வெவ்வேறு திட்டங்கள் இருக்கும். அந்த வெவ்வேறு திட்டங்கள் தான் இன்னைக்கு பொது வெளியில பெரிய அளவுல பைடன் கையெழுத்து போட்டாரு, தடுத்துட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நெதன்யாவுக்கும் பைடனுக்கான சண்டை. அது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. ரஃபா பகுதி ஏற்கனவே இவர்கள் டார்கெட்டே அதான். மெல்ல மெல்ல தாக்குதல் நடத்தி போய்க்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மனால ஹோல்ட் எடுக்க முடியும். பெரிய தாக்குதலும் முடியாது. இந்த மெல்லமான தாக்குதல் நடத்தி போகும்போது உலகம் அழுத்தாம இருக்கணும். அதுக்கு பல விஷயங்கள் செஞ்சார்கள். ரஃபா வரை ரொம்ப சேஃப்டியா போயிட்டார்கள். இனி ரஃபால தொடர்ந்து இயங்குறக்கு இப்ப போட்ட பிள்ளையார் சொல்லி கட்டாயம் உதவும். ஏன் அப்படின்னா, இது எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் தெரியும். இதத்தான் இவனுங்க பண்றாங்க அப்படின்னு. மத்தவர்களுக்கு இது தேவையில்ல. ஆனா மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை இருக்கக்கூடிய நாடுகள், செல்வாக்கான நாடுகள், செல்வம் கொழிக்கக்கூடிய நாடுகள், அவர்கள் இத தடுக்கிறக்கு ஏதேனும் திட்டம் போட்டா மட்டும்தான் முடியும். ஆனா அவர்களுக்கே அக்கறை இல்லைன்னா, ஒரு பயலும் அங்க வேற அரசியலை கொண்டு போக முடியாது. அமெரிக்கா செய்யக்கூடிய வேலையை பக்காவா செய்வார்கள். இன்னைக்கு நிலைமைக்கு இஸ்ரேலோட டார்கெட்டு எப்படி அப்பப்ப ரைடு போக முடியுதோ, அதே மாதிரி காசா பகுதிகள்லையும் ரைடு போணும். இவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்கு ஹமாஸ் அங்க பெரும் தடை. ஹமாஸை மீறி நுழைஞ்சு போறது சாமானியம் இல்லை. இப்ப ஹமாஸே இல்ல, ஒட்டு மொத்தமா அந்த இயக்கத்தையே வேட்டையாடிட்டோம். இன்னொரு இயக்கம் வருது வரல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனா பாலஸ்தீனுக்குள்ள போற மாதிரியே காசாக்குள்ளேயும் ரைடு போகணும். இவர்களோட கண்காணிப்புல இருந்ததை கண்ட்ரோல்லையே வச்சுக்கணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றாம இஸ்ரேல் பின்வாங்காதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அமெரிக்கா அதுக்கு முழு ஆதரவு தான். வெளியில தான் சண்டை சச்சரவு. முதல் நாள்ல இருந்தே அமெரிக்கா அப்படியே இந்த யுத்தத்துல நல்ல பிள்ளை மாதிரி தான் பேசும். ஆனா செய்யறது பூராமே இஸ்ரேலுக்கு ஆதரவு தான். அது நம்ம தப்பு சொல்லல. ஆனா நடக்கிறது இதான் யதார்த்தமான உண்மை. இத தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. 1 டசன் கூட்டம். வேடிக்கை பார்த்தா இப்படிதான் நடக்கும்.